ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க நிறைய டிஎம்ஸும் மெசேஜஸும் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ஏன்னா இதில் நான் அந்த இது அட்டன் பண்ணலை. ஒரு வியூவராக நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் சொல்கிறதுல ஒரு இது இருக்கும். அட்டன் பண்ணலை, ஆனால் பண்ணவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன். ஏன்னா உங்களோட டிஎம்ஸை பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக மெசேஜ் வரவே சரி என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு தான். சின்னதாக இருக்க விஷயத்த ஊதி யூடியூபர்ஸ் நாங்களே பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட் தான். இங்கே நான் சுவாமிக்கோ லக்ஷ்மி பிரியாவுக்கோ சப்போர்ட்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. இந்த விஷயம் யார் பக்கம் தப்பு யார் பக்கம் கரெக்டு அப்படிங்கிறத தாண்டி அங்கே போயிருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நான் கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர்கிட்ட மேலே நான் கேட்டுட்டேன். எல்லாரும் சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னா, அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்ட்டு தான். அந்த இடத்துல ஃபுல்லாக வைப்பு, ஃபுல்லாக ஃபன்னு. அந்த லக்ஷ்மி பிரியாவை தூக்குற அந்த சீக்வன்ஸ் கூட சுவாமி பண்ணதை கலாய்ச்சாருன்ட்டு தான் எல்லாருமே சிரித்து விளையாடி அப்படி தான் போச்சு. அதே மாதிரி லக்ஷ்மியை இறக்கி விட்ட உடனே லக்ஷ்மியோட ஃபேஸ் மாறிடுச்சு அப்படி இப்படின்லாம் நான் சொல்கிறாங்க. அந்த ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். லக்ஷ்மி இறக்கி விட்ட உடனே அங்கே சுவாமியோட கை அடிபட்டுருச்சு, வலிக்குதோ அப்படின்ட்டு போய் அவரோட கையை பார்க்குறதுக்காக போவாங்க. அப்போ சுவாமி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஐஃபை கொடுப்பாரு. பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரியும். அதே போல் சுவாமி லக்ஷ்மியை ஹர்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த விஷயமும் சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த லிஃப்ட் பண்ணுறாங்கல்ல அந்த இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அர்ச்சனா அருண் அவங்களோட அந்த இன்டர்வியூ போயிருக்கு. அந்த இன்டர்வியூவில் சுவாமி அவரோட டவுட்டை லக்ஷ்மி கிட்ட தான் கேட்குறாரு. லக்ஷ்மியும் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்களோட அந்த கான்வர்சேஷன் ரொம்பவே நார்மலாக இருக்குது. ஒருத்தர் இன்சல்ட் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு யாருக்குமே இல்லை. இப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க எப்படி பேசிப்பாங்க, கலாய்ச்சிப்பாங்க, சிரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டாக தான் அங்கே போனவங்களும் சரி, பார்த்தவங்களும் சரி, ரசிகர்களும் சரி, ஆர்டிஸ்ட்டுங்களும் சரி, எல்லாருமே அதை கடந்து வந்தாங்க. ஆனால் அதை பார்த்தவங்களுக்கு இல்லாத ஒரு இது அந்த டைட்டில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்திருக்கு அப்படின்னா, அது பார்க்காத ஆடியன்ஸ் இப்போ நெகட்டிவாக இது பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது எனக்கு புரியல. போன எல்லா ஃபேன்ஸுமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. லக்ஷ்மி பிரியாவும் சுவாமியும் அவ்வளோ நல்லா பேசினாங்க. அதே மாதிரி அங்கே இருந்த வைபே வேறு மாதிரி இருந்துச்சு, ஜாலியாக இருந்தோம் அப்படி இப்படின்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக வந்திருக்காங்க. எல்லாமே நல்லா நடந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வரைக்குமே அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் போகாத ஒரு சிலர் இந்த மாதிரி தவறான அந்த டைட்டிலை வச்சு சுவாமியை பற்றி இவ்வளோ நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க அப்படின்னும்போது எனக்கு என்னவோ இது நார்மலாக நடக்கிற மாதிரியே தெரியலங்க. இப்போயும் என்னை திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர். நீ சுவாமிக்கு சப்போர்ட்டு, அதனால தான் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையை தான் சொல்கிறேன். அங்கே போனவங்க யாராவது ஒருத்தர் சொல்லட்டும் இது தப்பு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்து ஜாலியாக தான் வந்திருக்காங்க. இங்கே எஸ்எஸ் மியூசிக் அவங்களோட வியூஸ்க்காகவும் அவங்க சேனலை பாப்புலர் பண்ணிக்கிறதுக்காகவும் டைட்டில் கொடுத்து அந்த தொகுப்பாளரை வச்சு நல்லா கண்டென்ட் க்ரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. அதை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரியல என்னன்ட்டு. இன்னொன்று, சுவாமி செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு நான் பேசுகிறதுக்கு விரும்பலை. ஏன்னா அவங்களுக்கே ப்ராப்ளமே இல்லாமல் கேஷுவலாக கடந்து போகிற ஒரு விஷயத்தை நம்ம பிரச்சனையாக்கி இவ்வளோ தூரம் கொண்டு போய் அது சீரியலை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் நான் வீடியோ போடாததுக்கு. ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஷிப் மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். கலாய்ச்சிட்டு நீ டாமினேட்டா நான் டாமினேட்டா அப்படின்னு மாற்றி சண்டை போட்டுக்கிறதெல்லாம் மோஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே. கிடைக்கிற கேப்பெல்லாம் கலாய்ப்போம். அது ஃபீல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவும் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சொல்லவும் விருப்பப்படலை இதுக்கு மேலே. எப்பயும் போல் இதுக்கு மேலே அவங்களோட அப்டேட்ஸும் அதே மாதிரி சீரியலோட அப்டேட்ஸும் கண்டினியூஸாக வரும். ஆர்டிஸ்ட் எப்பயும் போல் கடந்து வந்துட்டு நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் இதை பிடிச்சிட்டு ப்ராப்ளம் பண்ணணும், க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணுற கூட்டம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை.